உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ஜீவிதா. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ வீட்டில் யாரும் இல்லாத டைம்ல வந்து நம்ம வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பொருளை வச்சு நம்ம வீட்டில் பண்ணலாம்ல. ஸோ அதனால அப்படி கத்துக்கிட்டது தான் நான் இந்த பன்னீர் டிக்கா மசாலா. ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு பண்ண போறேன். ஓகே. பட் பன்னீர் டிக்கா மசாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் டிக்கா மசாலா அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அண்ட் இன்னொன்று இருக்குது, அதில் வந்து ஆம்ச்சூர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து நார்த் இந்தியன் ரெசிபீஸில் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை ஆம்ச்சூர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம புளி யூஸ் பண்ணுவோம், லெமன் யூஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா தக்காளி யூஸ் பண்ணுவோம். பட் இதில் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், என்னென்ன ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஏன் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் அண்ட் இதை ஏன் சேர்த்துருக்கோம் அப்படி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ முதல்ல இந்த பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி விழுது, எண்ணெய், கடுகு எண்ணெய், கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், ஜீரகம், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி. ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் தேவை. நான் சொன்ன மாதிரி வந்து ஆம்ச்சூர் ஆகட்டும், டிக்கா மசாலா ஆகட்டும் நம்ம எடுத்துக்கல. ஆனால் நான் பன்னீர் டிக்கா வீட்டில் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும். கடுகு எண்ணெயை நான் யூஸ் பண்ணதில்லை. இதில் நம்ம கடுகு ஆயில், மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கோம். எதுக்காக இந்த விஷயங்களை சேர்த்துருக்கோம், எதுக்காக ஒரு சில விஷயங்களை விட்டுருக்கோம், அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ கடுகு எண்ணெய் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா அது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் பன்னீருக்கு. அதனால அதை ஆட் பண்றோம் நம்ம. ஓ ஓகே. யூசுவலா ஆட் பண்ற ஒரு விஷயம். இப்போ நிறைய மசாலா இருக்கு, ஆனா எல்லா மசாலாவும் போட வேணாம். ஏன்னா ஹெல்த் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஹெல்த்துக்காக அதை அவாய்ட் பண்ணிட்டு தேவையானது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இருக்கிறத வச்சு வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ இந்த தக்காளி விழுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டொமேட்டோ பியூரியை நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத சொல்லணும். என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் வெறும் ஒரு தக்காளி எடுத்து ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. வேகெல்லாம் வைக்கல, வேகெல்லாம் பண்றதும் பண்ணுவாங்க, அதனால கேட்டேன். ஓகே. ஸோ தக்காளி அப்படியே எடுக்கிறோம், அரைக்கிறோம், வைக்கிறோம். சிம்பிள். மற்றதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரெடியாவே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் பன்னீர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் இருக்கு அந்த பக்கம். கர்ட், தயிர் போட்டு ஆட் பண்ணி அப்புறம் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் லைட். ஓகே. அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் கொரியாண்டர் பவுடர் லைட். அப்புறம் இந்த கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் இதுலயே அது கொஞ்சம் லைட்டா நல்லா கிரன்ச் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே. அதான் இப்போ வந்து லைட்டா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. ஓகே. மிக்ஸ் பண்றதுக்கு விஸ்கர் வேணுமா இல்ல? இல்ல ஸ்பூன்லயே பண்ணிக்கலாம். ஓகே. நல்லா இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் கொஞ்சம் இதுவாகும். விஸ்கர் இருந்தா விஸ்கர்லயும் பண்ணிக்கலாம். வேணுமா உங்களுக்கு? இல்ல இப்போ வேணும். ஓகே. ஏன்னா இந்த மசாலா தான் முக்கியம், அதோட டெக்ஸ்சர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதை நம்ம அப்படி கோட் பண்ணி அண்ட் எனக்கு டிக்கா செய்முறையை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா தவா வச்சு தான் செய்வோம், இல்லை கடாயில் வச்சு செய்வோம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால. பட் இதே வந்து கிரில் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிரில் பண்றது போடுவாங்க. இது வந்து நம்ம கிரில் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணுவோம், தவாலே நம்ம சும்மா ஆயில் போட்டு அப்படியே லைட்டா செமி ஃப்ரை மாதிரி பண்ணி அப்புறம் அந்த மசாலால ஆட் பண்ணி. ஓகே. ஸோ ஈஸி கைண்ட் ஆஃப் ஒரு பன்னீர் டிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் பன்னீர் டிக்கா அப்படின்னு, அதை செய்யறது அந்த டிக்காவாக எடுத்துகிட்டு வர்றதுன்றது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் பன்னீர் டிக்கா அப்படின்னாலே வந்து முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் ஆனியன். அது வந்து நம்ம பண்ணுவோம். அது எப்படி, அதை நம்ம எடுக்கவே இல்லையே, வேண்டாமா? அப்புறமேட்டு நம்ம இது கிரேவி பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் வேணுமா வேண்டாமா? கேப்சிகம் வேண்டாம், அது எல்லாமே பண்ணி அது எல்லாமே பண்ணிக்கலாமா? ஃபைன். ஓகே. இப்போ பன்னீர் போட்டுடலாம். ஸோ
பன்னீரையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பன்னீரை ஆட் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பார்ட். அண்ட் இப்போ இதில் எதாவது ஆட் பண்ண போகிறோமா இல்லை மேரினேட் பண்ணி வச்சிடலாம்? இதில் மஸ்டர்ட் ஆயில் லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபைன். சும்மா ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும். சும்மா கசப்பு மட்டும்தான் இருக்குமா இல்லை கொஞ்சம் காரமும் இருக்கும்ல கடுகு எண்ணெய்ங்கிறதுனால? கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான். பன்னீர் நம்ம சில பேர் கிரில் பண்ணுவாங்கல்ல, அந்த கிரில் பண்ணப்போ அது கொஞ்சம் இதுவாகும். கரெக்ட். ஃபைன். அந்த என்னடா அது அந்த வீட்டில் செய்யும் போது அந்த ஒரு ஃப்ளேவர் மிஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ இன்க்ரீடியன்ட் இருக்கும். அண்ட் நான் பன்னீர் டிக்காவை வந்து சர்ச் பண்ணி தான் ரெசிபியை பார்த்தேன். பட் அந்த இதில் வந்து கடுகு எண்ணெய் கொடுக்கல. மேபி இந்த மசாலாக்கு இது தேவை. ஓகே. இப்போ நம்ம வந்து மசாலா ஓகே மேரினேட் பண்ணிட்டோம். ஆமாம், இதை வச்சிடலாமா? இங்கே வச்சிடுறேன். இப்போ வந்து கடாய் எடுத்துக்கலாமா? ஸோ மசாலாக்கு ஒரு கடாய், அதுக்கப்புறம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயா? இது பண்ணுறது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு. ஓகே, அப்போ 2 கடாய் வேணும். அப்போ முதல்ல நம்ம இந்த கடாய் எடுத்துருவோமா? ஆன் பண்ணிடுறேன். ஃப்ரை தான் பண்ண போகிறோமா? ஆயில் அங்கே தான் இருக்குது. எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்தா போதும். போதுமா இல்லை திருப்பி வேண்டி இருக்குமா? திருப்பி வேணும். இது கிரேவி பண்ணுறேன். பண்ணலாமா? போட்டுமா? போட்டு. இந்த பேஸ்டோட சேர்த்து போடணும், அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்கு அதுதான் டேஸ்டே. தனியா போடலாம், அதை சேர்த்துட்டுமா? அப்படியே மேலே. ஓகே, இவ்வளவுதான்ப்பா எடுக்க வரும். இதுக்கு மேல நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம்னா வராது. நல்லா வந்து நம்ம போட்டு ஆயில் மட்டும் தெரியுது பாருங்க, மற்ற எல்லாமே அந்த பன்னீருக்குள்ள அப்சர்வ் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசாலா. அண்ட் கசூரி மேத்தி மிக முக்கியம் இல்ல இதுக்கு, ஏன்னா அதுதான் ஃப்ளேவர். அது ஸ்மெல் நல்ல டேஸ்ட். ஆமா. அண்ட் பன்னீர் அண்ட் கசூரி மேத்தி எப்பவுமே சம காம்பினேஷன். தனியாக எடுத்து வச்சுக்கலாமா? பிளேட் இருக்கு, எடுத்து வச்சு. ஸோ அதான் என்னன்னா அந்த ஆயிலும் அந்த மசாலாவும் 2 குக் ஆயிடுனா அந்த ஒரு கலர் ஃப்ளேவர் நமக்கு தெரியும். அப்போ எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சிம் பண்ணுறேன், ஏன்னா எடுத்து வச்சுட்டுக்குள்ளே அதுக்கு அதிகமாக குக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, ஸ்பூனில் எடுங்களேன், அது எடுக்க வரலண்ணா. இந்த மசாலா வேண்டி இருக்குமா? அது ஓகே.
ஸோ இப்போ இதுலயே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேற கடாய் எடுத்துக்கலாமா? பண்ணிடலாமா அப்போ? ஓகே. ஸோ கடாய் ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். லைட்டாக இதை நான் வைப் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த கடாயில் வைப் பண்ணிக்கலாமா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்? அப்படியே பண்ணிக்கலாம், அது மசாலா தானே. ஓகே ஃபைன். இதில் ஆயில் ஆட் பண்ணி. ஓகே. ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் தேவை. என்ன இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம சீரகம் வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணி. அதுவும் இங்க ஓ இங்கே இருக்கா? ஓகே ஃபைன். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சோடனே அது ஹீட்லேயே இதுவாயிடும். அப்போ இது வந்து இந்த பன்னீர் டிக்கா மசாலாங்கிறது ஒரு கிரேவி மாதிரி வரப்போதா? ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தை பியூரி பண்ணல, தக்காளியை பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு கிரேவி மாதிரி இருக்குமா? அதான் இந்த நான் சப்பாத்தி ரொட்டி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அதே வந்து மசாலா இன்னும் நல்லா ரைஸுக்கு அப்படி வைக்கணும்னா மசாலா இப்போ ரெண்டுமே நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையுமே அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஒரு ஃபுல் கிரேவியா? ஃபுல் கிரேவி. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணி இதே இதில் பண்ணும்போது அந்த மசாலா ஆல்ரெடி கொஞ்சம் அதில் இருக்கும்ல, குக் ஆனது, அதுவும் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா ஃப்ளேவரை ரீட்டைன் பண்ணுற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வேற கடாயிலையும் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த கடாயிலேயே பண்ணால் அது ஒரு ஃபீல் மசாலோட இருக்கும்ல. அதுதான் இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து என்னதான் நாங்கள் ஒரு கான்டெஸ்ட்னாலும் குடும்ப தலைவிகள் இப்படி பண்ணுவாங்க. அது ஒரு டேஸ்ட் வரட்டுமே, ஃபீல் இருக்கட்டுமே. ஆனால் இன்னொன்று எதுக்கு இன்னொரு கடாய் வைக்கணும், எதுக்கு 2 வாட்டி கழுவணும் அந்த கடாயை, அதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் நிறையா. அதனால அப்படி ஃபீல் பண்ணி இதே கடாயில் கண்டினியூ பண்ணிட்டோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் லைட்டா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே கூட நம்ம வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு விழுதா. ஓகே. ஓகே. ஆனியன் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தக்காளி பியூரியும் டைம் எடுக்கும். தக்காளியை அதை கட் பண்ணி வதக்கிறது எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம விழுதாக்கினாலும் அந்த டைம் எடுக்கும். இது கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கரண்டி எடுத்துடுறேன். ஓகே. இப்போ இது ரெண்டுத்தோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் குக் ஆகும். இது ரா ஸ்மெல் போனோன்னா நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா கொஞ்ச நேரம், இல்லை அப்படியே இருக்கட்டுமா? அப்படியே கூட இருக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வெங்காயம் தக்காளி தானே, அதை க்ளோஸ் பண்ணாதான் நமக்கு வந்து வதங்கும். அதனால அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த மசாலாலாம் போட போகிறோமா? ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் ஃப்ளேவர் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தக்காளி வெங்காயம் மட்டும் தான் போட்டு மசாலா போட்டால் தான் ஃப்ளேவர் வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக் ஆயிடுச்சான்னு. அண்ட் லிட் அந்த பக்கமாக வச்சுருங்க. இது குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மசாலானா பவுடர்ஸ் தேவை. என்னென்ன பவுடர்ஸ் வேணும்? கரம் மசாலா. கரம் மசாலா. ஓகே. நாங்கள்
அப்புறமேட்டு வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், ஓகே வெறும் மிளகாய். இந்த ஓகே ஸோ இப்போ தக்காளி போட்டோம், தக்காளிக்கு அப்புறம் வந்து பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். பவுடர்ஸ் குக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையா? என்ன எனக்கு வந்து ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த பன்னீர்ல ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டாலும். இப்போ இது மசாலா நம்ம கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் அந்த கிரேவி கொஞ்சம் பன்னீர்லாம் போட்டோன்னே கொஞ்சம் இதுவாக. வாட்டர் ஜக்ல இருக்கு, நீங்க தேவைன்னா இவ்வளவு தேவையா? ஓகே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஹைல தான் இருக்கு. ஹை பண்ணிட்டுமா? தண்ணி ஆட் பண்ணதால கொஞ்சம் ஹை பண்ணாதான். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வந்து மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதி வரணும்னு சொல்லி மூடி வச்சிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக் ஆயிருந்துச்சுன்னா பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆயிடுச்சு. போதுமா குக் ஆனது? இப்போ நம்ம அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணி. ஓகே எல்லா பன்னீர் ஆட் பண்ணிட்டுமா? இன்னைக்கு இந்த ஆயிலோட ஆட் பண்றேன், ஏன்னா அகைன் அதுதான் டேஸ்ட் அப்படிங்கறதுனால. இப்போ இது வந்து ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரம் குக் பண்ண போறோம், இல்ல போதுமா? இல்ல இதே போதும், ஏன்னா அதுவுமே நம்ம ஆல்ரெடி செமி ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம். இதுவுமே நம்ம எல்லாமே நம்ம போட்டது எல்லாமே குக் ஆயிடுச்சு. ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா நம்ம அந்த ஹீட்லயே இருந்துச்சுன்னா கூட போதும். குக் ஆனது போதும் அப்படின்ட்டாங்க. கொத்தமல்லி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். கொத்தமல்லியை போட்டோம், இப்போ கார்னிஷ் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணலாமா? இந்த மறுபடியும் ஸ்பூன்ல தான் எடுக்க முடியும், அதனால ஸ்பூன்ல எடுத்து வச்சிருவோம். இப்போ கொத்தமல்லி ஃபைனலா கார்னிஷ் பண்ண போறோம். ஓகே இப்போ நமக்கு இந்த ரெசிபி கிடைச்சாச்சு. பன்னீர் டிக்கா மசாலாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தயிர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி தேவையான அளவுக்கு, உப்பு, பன்னீரையும் அதில் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடுகு எண்ணெயை ஆட் பண்ணிட்டு, எல்லாம் ஒரு மிக்சர் மாதிரி வரும்ல, ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த பன்னீரை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் ஜீரகத்தை போடணும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது குக்கானதுக்கப்புறம் தக்காளி விழுது, தக்காளி விழுதும் குக்கானதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு, உப்பை சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும்.
ஸோ க்ளோஸ் பண்ணி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பன்னீர், இதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச பன்னீர் டிக்கா மசாலா. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போடுறது மட்டும் இல்லை, எடுத்து வச்சுட்டு ஒரு கொத்தமல்லியை அகெயின் தூவி விட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் நாங்கள் பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சோம். ஸோ கண்டிப்பாக பன்னீர் டிக்கா மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சுட சுட சாப்பிட்டாலும் சரி, பன்னீரை ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி, அண்ட் இது வந்து ஒரு ஸ்டார்டராகவே வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பன்னீர் டிக்காவாக ஸ்டார்டராக தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால இந்த மசாலாவும் ரொம்ப கிரேவியாக இல்லைங்கிறதுனால அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வேறு ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூடாக இருக்கு. எனக்கு பன்னீர் குக்கான விதம், அதுக்கப்புறம் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து அந்த மசாலா பண்ண விதம் டேஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஒர்த்தான ரெசிபியாக தோணுதுமா. அதாவது பன்னீர் டிக்காவுக்கு வந்து நம்ம மெயினான சில விஷயங்கள் அப்படி சொன்ன உடனே, அந்த பேர் சொன்ன உடனே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வேற ஒரு ஃபீல். பட் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா எந்த குறையும் சொல்ல முடியல. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.